ஆண்டவா, என் அறிவான தெய்வமே, என்றும் என் தாய்நாட்டில் கல்வி பெருக வேண்டும், கலை வளர வேண்டும், செல்வம் செழிக்க வேண்டும். The path of duty is the way to glory. கடமையே வெற்றிக்கு வழி, கடமையே வெற்றிக்கு வழி. And now to work. வீட்டுக்குள்ளே வசிப்பவனின் பண்புக்கு வெளிக்கடும் ஓர் விளக்கம் அல்லவா? What a shame. செய்வன திருந்தச் செய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டிரைவர் சார், யாருப்பா இந்த ஆளு? இவர் ரோட கிராஸ் பண்றதுக்காக கான்ஸ்டபிள் டிராபிக்கே நிறுத்திட்டானே. இவர் தாங்க ப்ரொஃபசர் கிருஷ்ணன். ரொம்ப ஒழுக்க நிறைஞ்சவர், ஊர்ல ரொம்ப நல்ல பேர். அதோட வீர பிரம்மச்சாரிங்க இவரு. ஓ, ஐ சே. ராம் ராம் கிருஷ்ணன் ஜி. ராம் ராம். ராம் ராம். அரே பெருமாள், என்னையா தூங்குற? என்னங்க முதலாளி, கிருஷ்ணன்ஜி நம்ம கடப்பக்கம் போனா மணி 9:30, கடியாரத்துல 9:15 ஆகுது. திருப்பி வாங்கியா 9:00க்கு. ஆமாங்க, அவரு எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப கரெக்டுங்க. அவர் எனக்கு ரொம்ப நாளா தெரியுமே. கிராமத்துல அவங்க பக்கத்து வீடு தானுங்க எங்க வீடு. அவங்க அம்மா என்னையும் ஒரு புள்ள மாதிரியே தான் நடத்துவாங்க. அவரு அவங்க அம்மாவை பார்க்க வர்றது கூட மாசத்துல ஒரு நாள் தான் வருவாரு, மறுநாள் டான்னு போயிடுவாரு. டேய், மஞ்சளா 30டா, கரங்களா 5. அது போதும். மசாலா 7.5. மசாலா இல்லடா, மாலா. ஓ, மாலாவா? விமலா வந்து சைபர்ரா. சித்தி பொண்ணுடா, ஒண்ணு போடுறா, பாவம் கண்ணு போடுறா. ஆளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஏன்டா அப்படி கேக்குற? கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். வாங்கிட்டேன். சித்தி என்ன ஆச்சு? ஒரு 4 பிக்சரா இல்ல, பை வச்சுக்கோ. என்னடா மாத்திர இது? இரு. என்னடா அவனா? என்னப்பா ஒண்ணும் புரியலடா, ஒண்ணும் தெரியலையா? என்னடா கொடுமை? டேய் சிட்டி, என்னடா ராமு? யாரு போறாடா? ஆமாடா, நம்ம காலேஜ் ஃபிஷ் 100 100க்கு 100 கொடுக்கலாம்டா. டேய் சிட்டி, என்னடா ஆச்சு? கியாகுவா அடி பலமாடா என் கண்ணு. கண்ணை கொஞ்சம் தரடா. டேய் ப்ரொஃபசர் வரடா, ப்ரொஃபசர் கிருஷ்ணன் வரடா. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குர்கா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். Good morning, sir. குட் மார்னிங். நான்சென்ஸ். நான் தான் மார்க் போடணும், அவங்க எப்படி மார்க் போடலாம்? சார், பரீட்சைக்கு போட மார்க் இல்ல சார். பரீட்சைக்கு தான் மார்க் போடுவாங்க, வேற எதுக்காக? இல்ல சார், நாங்க வர்றப்ப போறப்போ எங்க அழகுக்கு மார்க் போட்டு கிண்டல் பண்றாங்க சார். கவனிக்கப்படும். குட் மார்னிங். மாணிக்கம். சார், இன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு காலேஜ் வாசல்ல நம்ம மாணவர்கள் யாராரு நின்னுகிட்டு இருந்தாங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியாது சார். தினம் யாராரு நிப்பாங்கிறது அவ தெரியுமா? சிட்டி பாபும் அவர் கூட்டாளிகளும் தான் சார் நின்னுகிட்டு இருப்பாங்க. ஓ, அவங்களை எல்லாம் நான் வர சொன்னேன்னு சொல்லு. எஸ் சார். %30, 40%. ப்ரொஃபசர் கூட நம்ம மாதிரி தான் போட்டுருக்கா. நம்ம என்னடான்னாக்கா காலேஜ் வாசல்ல வந்து உயிருள்ள ஓவியத்துக்கு வந்து மார்க் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது என்னடான்னா உயிர் இல்லாத சித்திரத்துக்கு மார்க் போட்டுக்கிட்டு இருக்க. சும்மா இரு, என்னன்னு பாப்போம். 10%. சார், கொஞ்சம் ஏத்தலாம் சார், இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லையே. அது எப்படி இருக்கு அந்த போஸ்ட் பத்தில? நோ 10க்கு மேல கொடுக்கவே முடியாது. என்ன சார், அழக கொஞ்சம் கூட ரசிக்க தெரியலையே சார். இதுக்கு போய் 10% கொடுத்தா நானா இருந்தா 60% கொடுப்பேன் சார். 60? நோ. வாட் நோ? நானா இருந்தா 70% கொடுப்பேன் சார். 70 கொடுப்பீங்களா? வெரி குட். காலையில காலேஜுக்கு முன்னால நின்னு மாணவிகளுக்கெல்லாம் மார்க் போட்டது நீ தானே? உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். ஒத்துக்க.
சார் இந்த அழகை எப்படி சார் ரசிக்காம இருக்கிறது? காலேஜுக்கு படிக்க வர்றியா, அழக ரசிக்க வர்றியா? படிச்சு பட்டம் பெற்று நாட்டுக்கு வீட்டுக்கு பெருமை தேட வேண்டிய பருவத்துல இப்படி கேவலமா நடந்துக்கிறது உனக்கே வெக்கமா இல்ல? நான் ஒண்ணுமே செய்யல சார். அவங்கள தொடக்கூட இல்ல சார். தூரத்துல இருந்தே நான் மார்க் போட்டுறேன் சார். ரிமெம்பர் திஸ். இனிமே உன்னை பத்தி அது மாதிரி கேள்விப்பட்ட பிரின்சிபல் கிட்ட சொல்லி இமிடியேட்டா காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். பீ கேர்ஃபுல். ராமு வாய்க்க. நீ கூட உன் கூட சேர்ந்துட்ட. நீயாவது மாணவர்களுக்கு ஒரு உதாரணமா இருப்பேன்னு நினைச்சு நான் எவ்வளவு தூரம் சந்தோஷப்பட்டு இருந்தேன் தெரியுமா? என் சந்தோஷத்தை கெடுத்துட்டியப்பா. ராமு, உன்னை நான் முதல்ல சந்திக்கிறப்ப நீ எந்த நிலைமையில இருந்தேங்கிறத மறந்துட்டியா? Proposition that all men are created equal. First Quran 7 years ago. First Quran 7 years ago. Boy. First Quran 7 Boy. இதெல்லாம் கிளீன் பண்ணாம நீ பாட்டுக்கு ஏதோ படிச்சுட்டு இருக்க. நான் மர்ம நாவல சார். இது மர்ம நாவல் இல்ல சார், பாட புஸ்தகம். SSLC பரீட்சைக்காக பிரைவேட்டா படிச்சிட்டு இருக்கேன் சார். சார் முதலாளிகிட்ட சொல்லிடாதீங்க சார், நான் இப்ப கிளீன் பண்ணிடுறேன் சார். எடுத்து புஸ்தகத்தை. அப்ரஹாம் லிங்கன். ஆமா சார், அப்ரஹாம் லிங்கன் படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு நாட்டுக்கு தலைவரானார் சார். அது போல நானும் முயற்சி செய்தா ஓரளவுக்காவது ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாதுன்னு தான் சார். ஸ்ப்ளெண்டிட், ஸ்ப்ளெண்டிட். ஏம்பா, படிப்புல இவ்வளவு ஆசை இருக்கிற பையன் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிச்சா என்ன சார்? நான் தாய் தந்தை இல்லாத ஒரு அனாதை சார். நான் வாங்குற 10 ரூபாய் சம்பளத்துல எப்படி சார் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்க முடியும்? அப்படின்னா நீ படிச்சு பெரிய மேதையாகணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? ஆமா சார், அந்த ஒரு ஆசையில தான் சார் நான் உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு விளக்கு 1000 விளக்குகளை ஏற்றி வைக்க முடியும். அதனால் அந்த ஒரு விளக்கின் ஒளி குறைந்து விடாது. என்ன சார் சொல்றீங்க? தம்பி, நான் உனக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கிறேன். படிக்கிறியா? ஓ, படிக்கிறேன் சார், நல்லா படிக்கிறேன். வெரி குட். உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். வாயங்கூட. உன் லட்சியம் நிறைவேறணுங்கிறதுக்காகத்தானே உனக்கு காலேஜ்லயும் ஹாஸ்டல்லையும் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தேன். நீ படிச்சு பெரிய மேதையாவேன்னு ஆசைப்பட்டேன். நீ இப்படி மாறுவேன்னு நான் கனவு கூட காணல. I'm sorry. சார், தவறு செஞ்சவன் நான் தானே சார். நீங்க ஏன் சார் அழறீங்க? தம்பி தவறு செய்யறப்ப அண்ணன் எப்படி அழாம இருக்க முடியும்? அத போலதான் மாணவனு ப்ரொஃபசர். சார், இனிமே கடமையில இருந்து நான் தவற மாட்டேன் சார். நீங்க கண் கலங்குறபடி நான் நடந்துக்கவே மாட்டேன். அந்த கூட்டம் இருக்க பக்கம் கூட இனிமே நான் போக மாட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க. கிளாஸ். சார், ஒண்ணு இல்ல சார், நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணேன் சார். இப்படி மாமா. மாமாவா? மாமா, இந்த கட்ஸ் எல்லாம் போயிடுச்சு, சரி பண்ணி கொடுங்க. அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிடுங்க சாயந்தரம் வீட்டுக்கு வர லேட் ஆகும். எங்க போற? வீட்டுக்கு போறியா? யூ ஷட். என்னம்மா? ஹாஸ்டல்ல டிராமா ரிஹர்சல்ஸ் இருக்கு. சார் போங்க சார், நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணா நான் தான் ரெடி வாங்குறேன். சார், என்ன சார் இது? டென்னிஸ் ராக்கெட் வாங்க பணம் கொடுத்து 1 மாசம் ஆகுது, இன்னும் வரவே இல்லையே. நான் ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்கு பல லெட்டர் போட்டுக்கிறேன், அவங்க இன்னும் அனுப்புறேன். வந்ததும் தகவல் கொடுக்குறேன். சார், ட்ரில் மாஸ்டர் சார், ஒண்ணு இல்ல, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்குற பணத்தை உங்க சொந்த செலவுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா கேள்வி. நீங்க போங்கம்மா. சார், ஒரு குட் நியூஸ். எஸ். உங்க கணக்கு வழக்குகளை பாக்குறதுக்கு ப்ரொஃபசர் கிருஷ்ணன் பிரின்சிபால் பிக்ஸ் பண்ணிருக்கார் சார். கிருஷ்ணனுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? இலக்கியத்தை பத்தி வேணா ஏதாவது வளருவாரு சார்.
உங்களுக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியும் சார், அவருக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியுமா? கணக்க கேட்டா ஏன் சார் கோவம் வருது? கோவம் வருதான் கோவம். சிட்டி இந்த கிளாஸ்க்கு வரலையா? சாக்ரட்டிஸின் தத்துவங்களை பற்றி நேற்று உங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸின் பெருமைகளை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு மாணவன் திருட்டுத்தனமாக வகுப்பிற்குள் நுழைவதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். இல்லையா சிட்டி? ஆமா சார். வகுப்புக்கு தாமதமாக வந்தது முதல் குற்றம். அனுமதி இல்லாமல் வந்து உட்கார்ந்தது இரண்டாவது குற்றம். போகட்டும், மன்னித்து விடுகிறேன். சிட்டி, ஆண்டவன் மனிதனுக்கு 2 கண்களையும் 2 காதுகளையும் கொடுத்திருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு வாயை மட்டும் கொடுத்திருக்கிறானே, அதற்கு சாக்ரட்டிஸினுடைய விளக்கம் என்ன உனக்கு தெரியுமா? என்ன? சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்தவர்கள் கூட செய்ய முடியாத தீமையை முன்விளக்கம் செய்துவிடும் போல் இருக்கிறது. 2 காதுகளால் நல்ல விஷயங்களை அதிகம் கேட்க வேண்டும், 2 கண்களால் உலகத்தை அதிகம் பார்க்க வேண்டும், ஆனால் அதிகம் பேசக்கூடாது. அதற்காகத்தான் ஒரு வாய் கொடுத்திருக்கிறான். No, what I am trying to say, 2 வாயை If you cannot obey, you cannot command. கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளாதவன் யாருக்கும் கட்டளையிட முடியாது. ஆண்டனி கிளியோபாட்ரா இவர்களை பற்றிய வியாசத்தை ராமு மிக மிக அழகாக எழுதியிருக்கிறார். அவருக்கு 100க்கு 80 மார்க் கொடுத்திருக்கிறார். எல்லா மாணவர்களும் அவரை போலவே படித்து முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதோ ஒரு விசித்திரமான விடைத்தாள். இது யாருடையது என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். மிஸ்டர் சிட்டி. சிட்டி, கிளியோபாட்ராவை பற்றி எழுத உனக்கு ஒரு வார்த்தை கூடவா கிடைக்கவில்லை? சார், 20th Century Fox கிளியோபாட்ரா படம் நம்ம ஊருக்கு இன்னும் வரல சார். அதுல எலிசபெத் டெய்லர் கிளியோபாட்ரா வாய்ப்பு பண்ணிருக்க சார். சோ பியூட்டிஃபுல் சார். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வியாசம் எழுதுறேன். அப்புறம் பாருங்க சார், 100க்கு வந்து 150 கொடுப்பீங்க சார் நீங்க. நெக்ஸ்ட் ராதா, நான் சொல்லிக் கொடுத்ததற்கு மாறாகவே எல்லாம் எழுதியிருக்கிறார். வெனி, வெடி, வெக்கி. கேம், சா, காங்கர். வந்தான், பார்த்தான், வென்றான். இந்த வெனி, வெடி, வெக்கி என்ற 3 வார்த்தைகளும் ஜூலியஸ் சீசரை குறிப்பதாகும். ஜூலியஸ் சீசர் ஒவ்வொரு நாட்டிற்கும் வந்தார், பார்த்தார், வென்றார். ஆகவே ஜூலியஸ் சீசருக்காக இருக்கும் இந்த வார்த்தைகளை ஆண்டனிக்கு உபயோகப்படுத்துவது பொருத்தமே இல்லை. அதுவும் காதலுக்கு உபயோகப்படுத்துவது மிக மிக தவறாகும். காதலும் ஒரு சாம்ராஜ்யம் தான் சார். யூ சிட் அப். ஆண்டனி கடமை பாதையில் செல்லாமல் காதல் பாதையில் சென்று தன்னையும் அழித்துக் கொண்டான். தன் காதலை அழிவதற்கும் காரணமானான். அதை சொல்வதை விடுத்து கிளியோபாட்ராவின் காதலை புகழ்ந்து எழுதியிருக்கிறாயே. காதலை புகழ்ந்து எழுதுவது தவறா சார்? டெஃபினெட்லி. காதல் கண்ணீருக்கு வழிகாட்டும், கடமை வெற்றிக்கு வழிகாட்டும். நாகரிகத்தை வளர்த்தது கடமை உணர்ச்சி, நல்லவர்களை அழித்தது காதல் உணர்ச்சி. காதல் பொல்லாதது, தோல்விக்கு வழிகாட்டுவது. காதல் தேவையற்றது. ரோமியோ ஜூலியட் என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். ஆண்டனி கிளியோபாட்ரா என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். அம்பிகாபதி அமராவதி என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். வாழ வேண்டிய நீங்கள் இதை மறக்கவே கூடாது. That's all for the day.